தூத்துக்குடி தருவைக்குளத்தை சேர்ந்த மீனவரின் படகு திருச்செந்தூருக்கு கிழக்கே 30 மைல் தூரத்தில் மூழ்கியது. இதனையடுத்து மூழ்கிய படகை இழுத்து வரும் பணியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், படகை இழுத்து வரும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில பெரும்பான்மையாக மீன்பிடி தொழிலையே மீனவர்கள் நம்பி இருக்கிறார்கள். இந்த வகையில தூத்துக்குடி தருவை குளத்திலிருந்து கடந்த 31ஆம் தேதி தங்கு கடல் மீன்பிடிப்புக்காக கடலுக்கு மீனவர்கள் அந்தோணிராஜ் என்பவரது படகுல ஒரு 10 மீனவர்கள் கடலுக்கு சென்று இருக்கிறார்கள். சுமார் 31ஆம் தேதி செல்லக்கூடிய மீனவர்கள் 20 நாள் முதல் 22 நாட்கள் வரை கடலிலேயே தங்கி இருந்து மீன்களை பிடித்து வெளியே கேரளா போன்ற வேறு மாநிலங்களுக்கு அனுப்புவது வழக்கம். இந்த நிலையில 31ஆம் தேதி சென்ற மீனவர்களின் படகானது பழுது காரணமாக திரும்பி மீன்பிடி தொழிலை விட்டு திரும்பி ஓரளவு பிடித்திருந்த மீனை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரிலிருந்து கிழக்கு பகுதியில் சுமார் 30 நாட்டிக்கல் மைல் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போது படகில் உள்ளே நீர் புகுந்து படகானது மூழ்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கிருந்த மீனவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய படகுகளுக்கு உடனடியாக தொலைபேசி வாயிலாக கூறியிருக்கிறார்கள். ஜிபிஎஸ் மூலமாகவும் அவர்கள் தங்களது இருக்கக்கூடிய பகுதியை அனுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக அருகாமையில் இருந்த மீனவர்கள் அந்த பகுதிக்கு சென்று கடலில் படகு முழுமையாக மூழ்கிவிட்ட நிலையில் மீனவர்களை உடனடியாக மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டு மீனவர்களை முழுமையாக மீட்ட பிறகு மீனவர்கள் கொண்டு சென்ற செவில் வலை என சொல்லக்கூடிய வலைகளை பாதி அளவு வலைகளை மீட்டிருக்கிறார்கள். பாதி அளவு வலைகள் கடலிலேயே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பிடித்து வரப்பட்ட மீன்கள், ஜிபிஎஸ் கருவி, தாங்கள் பயன்படுத்திய கைபேசி, உணவுப் பொருட்கள் என அனைத்துமே கடலில் சென்று விட்டதாகவும் மீனவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போது அந்த மூழ்கிய படகையும் கயிறு மூலம் கட்டி தருவைக்குளம் கொண்டு வருவதற்காக மீனவர்கள் கயிறு மூலம் கட்டி வேறு ஒரு படகு மூலம் இழுத்து வரக்கூடிய பணியில தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. இந்த படகானது இன்று மாலை தருவைக்குளத்திற்கு இழுத்து வந்து விடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.